Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn ghee roast தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நல்ல காரசாரமா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம். பண்றதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அதோட ஸ்மெல் வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கருகாமல் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு இதில் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். அந்த பேஸ்ட்டை தண்ணி சேர்க்காமல் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா வேக விடணும். அந்த நல்ல கலர் மாதிரி நல்ல பச்சை ஸ்மெல் போகி சூப்பராக கிடைக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்ல கலர் மாதிரி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலர் மாறிட்டு இதுதான் பதம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் வினிகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக விடணும். ப்ரான் சேர்த்து வதக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டு வரும். அப்புறம் மூடி போட்டு வேக விடும்போது தண்ணி வரும். நம்ம இதில் தண்ணி சேர்க்கவே கூடாது. ப்ரான்லேருந்து வர்ற தண்ணியே போதும். நல்லா மசாலா எல்லாமே ப்ரானில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. மசாலா குக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மசாலா நல்லா குக் ஆகி சூப்பராக கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், மசாலா ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இன்னொரு கொஞ்சம் நேரத்துலேயே குக் ஆகிடும். ப்ரான் குக் ஆகிறது 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து குக் பண்ணுங்கள். அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா கலர் மாறிட்டு எல்லாமே அந்த மசாலா ப்ரானில் எல்லாமே ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.